ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த எபிசோடில் ஏதாச்சும் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க. ஏன்னா சீசன் 5 அது நமக்கு புரிய வரும். அனிமேனாலே எப்போவுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட். இப்போ நான் என்ன பண்ணுறது? பேசாமல் இந்த இடத்த மொத்தமாக எரிச்சிருவா? இல்லை ஆனால் யாராச்சும் தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னா பேசாமல் இந்த இடத்துல இருக்கிற மொத்த இடத்தையும் எர்த்குவேக்க வர வச்சு தரமட்டமாக்கிடுவா. அப்போ யாரும் தப்பிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் யாரும் இங்கேருந்து தப்பிச்சு போகாமல் என்னோட பெஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாறி நினைக்கிறான். பேலஸில் தான் இன்னும் ரெனரோ கிளைம்போ இருக்கிறாங்க. எல்லாரோட சந்தோஷமாக கெட்டு போகிறதுக்கு காரணம் அந்த சாசரர் கிங் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் நினைக்கிறான். பிரின்சஸ் ரெனர் வந்துட்டு கிங்கை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. கிளைம் நீயும் என் கூடவே எப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்கிறா. அப்பா நீங்கள் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கேருந்து கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லி ரெனர் கேட்கவும், இது எல்லாமே நம்ம ராயல் ஃபேமிலியோட பாரம்பரியங்கள், நம்மளோட ஃபேமிலியே இதோட அழிதுங்கும் போது எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்கு. கிளைம் நீ எப்போ லாயல்ட்டியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். பிரின்சஸ் ரெனரை கூட்டிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி கிங் சொல்றான். அப்பா கிளைம் எனக்கு சொந்தமானவன், நான் சொல்றதை மட்டும்தான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. ஆமா அதுவோ கரெக்ட் தான், அதனால தான் கிளைம் கிட்ட உன்னை ஒப்படைக்கலான்னு இருக்கேன். கிளைம் பிரின்சஸ் கூட்டிட்டு இங்க இருந்து போயிரு, பிரின்சஸை நான் உனக்கு சொந்தமா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிங் சொல்லவும், அரசே நான் லாயல் சர்வெண்ட் தான், நான் பிரின்சஸ் ரெனருக்கு தான் லாயல்ட்டியா இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். பாத்தீங்கல்ல ரெனர் ஏன் பேச்சு தான் கேட்பான். அப்பா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம வேர் ஹவுஸ்ல மறைச்சு வச்சிடலாம். சாசரர் கிங் கிட்ட அதை சொல்லிடலாம், சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ண அவங்களுக்கு இந்த ட்ரெஷர் கிடைக்காதுன்னு. அவரும் அதை தேடுறதுக்காக வச்சோம் சிட்டியை அழிக்காம விடுவாரு, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு ரெனர் சொல்றா. இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு கிங் சொல்லவும், கிளைம் நீ எனக்கு இதை பண்ணுவல அப்படின்னு கேட்கவும் அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இந்த ஐடியாவை ஜானிக் தான் எனக்கு கொடுத்தா, நம்ம இதை வேர் ஹவுஸ்ல மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. பிரின்சஸ் சீக்கிரமா இதை நான் வேர் ஹவுஸ்ல மறைச்சு வச்சுட்டு உங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக திரும்ப வருவேன் அப்படின்னு கிளைம் சொல்றான். பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா, போகிற வழியில் எந்த ஃபைட்டுமே பண்ணாத, பிரச்சனைன்னு தெரிஞ்சா ஓட மட்டும் செய் சரியா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரெனர் சொல்கிறா. கிளைம்போ சரி ஓகே பிரின்சஸ், நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்காக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். மேஜிக்கல் ஐட்டம் இருக்கிற இடத்துக்கு ஆறா வாரா. அங்கே இருக்கிற எல்டர் வந்துட்டு இது நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், உள்ள விட முடியாதுன்னு சொல்லவும், நான் ஒன்றும் ஃபைட் பண்ணுறதுக்காக வரல, உள்ள இருக்கிற மேஜிக்கல் ஐட்டம் எடுக்க தான் வந்திருக்கேன் ஆரா சொல்லவும், உள்ள இருக்கிற மேஜிக்கல் ஐட்டம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது, அதை ஒரு டீமன் கைக்கு போக நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு அந்த கிழவன் சொல்கிறான். அப்படின்னா அந்த மேஜிக்கல் ஐட்டம் உள்ளதா இருக்கா? நான் கூட இருக்காதான்னு நினச்சேன் அப்படின்னு ஆரா சொல்கிறா. உள்ள போகணும்னா என்னை தாண்டி தான் போகணும், அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் ஸ்வாட் எடுத்துக்குவோம். அசால்ட்டா ஆரா வச்சு கொண்டுதா, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இவங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாரா உள்ள போறா. இந்த கிளைம் வந்துட்டு ராயல் ஃபேமிலியோட அந்த ட்ரெஷரி எல்லாத்தையுமே வேர் ஹவுஸ்க்கு கொண்டு வந்துருந்தான். அவன் போற வழியில இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. வேர் ஹவுஸ்க்குள்ள அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டு இப்ப வெளியே கிளம்பவும் பேலஸே ஐஸ்ல இருக்கிறத அவன் பாக்குறான். மாறேவோ அங்க நின்னுட்டு இருக்கான். ஹே ஹியூமன் இங்க இருந்து போயிரு, நான் டைரக்டா உன்னை கொல்ல விரும்பல அப்படின்னு அவன் சொல்றான். அவன் ஸ்வாட் எடுக்க போகவும் ஃபைட் பண்றதுல விருப்பம்லன்னு மாறே சொல்றா. ஃபைட் எதுவும் பண்ணாத, பிரச்சனை வந்தா ஓடி வந்துரு அப்படின்னு தான் பிரின்சஸ் ரெனரும் சொல்லிருப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க இருந்து போறான். அவன் அங்க இருந்து போகும்போது தான் பாக்குறான் கிங்டமே எரிஞ்சிட்டு இருக்கு அண்ட் பேலஸ் என்னடான்னா ஐஸ்ல இருக்கு. பிரின்சஸ் ரெனர் கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரமே உங்களை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேலஸ்க்கு போய் பார்த்தா ட்ரோன் ரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர்ல போட்டிருக்கு. அவனும் ஃபாஸ்டா அந்த ரூமுக்கு ஓடுறான். இந்த இடத்துல உயிரோட இருக்கிற கடைசி ஹியூமன் உன்னை வரவேற்கணும் அப்படின்னு வெளியே நிக்கிறவங்க சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் நிக்கிறாங்க. அண்ட் பிரின்சஸ் ரெனர் வந்துட்டு அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்கா. கிளைம் அப்படின்னு சொல்லி அவ அளவும், நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் ஸ்வாட் எடுத்துட்டு நிக்கிறான். அரசரையே எதிர்த்து நிக்கிறியா, மண்டியிடு அப்படின்னு சொல்லி டமியர் சொல்லவுமே டமியர்ஜோட வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமா இப்ப அவன் அப்படியே கீழே மண்டிடுறான். அப்படின்னா நீங்க தான் பிரின்சஸ் ரெனரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்க அப்பாவையே கொல்ல வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ லைட்டா சிரிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, கேசிஃப் கூட நடந்த ஃபைட்ல அவனும் அந்த இடத்துல இருந்திருப்பான். டமியர்ஜ் அவனை ரிலீஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவான். அவனும் ரிலீஸ் பண்றான். இப்ப கேசிஃபோட ஸ்வாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை எதிர்க்க ரெடியா நிக்கிறான். பிரின்சஸ் அள வச்ச ஒன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். இப்ப அவன் போய் அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிட்டு இப்படி கத்துக்கிட்டே வந்து எதிரியை அட்டாக் பண்ணும்போது திடீர்னு சூப்பர் பவர் வந்து எதிரியை கொள்றது, அதெல்லாம் வந்து அனிமேல மட்டும்தான் நடக்கும். ஆனா இது ரியாலிட்டி, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால என்ன எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை உயிரோட விடுறது வேஸ்ட் தான், ஏன்னா எனக்கு உன்னால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. லக்கியா இருக்கிறவன் வாழ்றான், அன்லக்கியா இருக்கிறவன் கஷ்டப்படுறான். உலகத்துல யாருக்குமே ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இல்ல. ஆனா எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் சாவு மட்டும்தான். ஆனா அந்த சாவே நான் தான், என்னை எதிர்த்து உன்னால சண்டை போட முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் பிரின்சஸ் ரெனரோட ஷீல்டு, அவங்கள என்னானாலும் சரி ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு கிளைம் சொல்றான். இவன் கண்ணில் ஒரு வெறி தெரியுது. சரி இந்த அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட தூக்கி போடுறான். இந்த ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா என்ன காயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேசிஃப் கிட்ட நம்ம ஹீரோவே சொல்லியிருப்பான். கிளைம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெனர் ஆளரா, என்ன கொன்னதுக்கு அப்புறமா பிரின்சஸ் ரெனரையோ கொண்டுருவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும், உண்மை தெரிஞ்சா நீ தான் வருத்தப்படுவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்த எல்லாரும் சிரிக்கிறாங்க. பிரின்சஸ் ரெனர் நம்ம ஹீரோ சைடு தான் இருக்கா அப்படிங்கிறது கிளைமுக்கு தெரியாது, அதை தான் நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணியிருப்பான். பிரின்சஸ் ரெனரை நான் அவங்களை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளைம் நம்ம ஹீரோ கூட போய் ஃபைட் பண்றான். கேஸுக்கு அவங்க கிட்ட எபிலிட்டி பூஸ்ட் பண்ற ஒரு ரிங்கை கொடுத்துருப்பான். அதை அவனோட ஸ்கில்ஸை பூஸ்ட் பண்ணும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணியுமே கூட நம்ம ஹீரோ கிளைம்போட கையை அசால்ட்டா வெட்டிடுறான். நீ கொஞ்சம் திறமசாலி மாதிரி தான் தெரியுது, மற்றவங்களோட டிஃப்ரெண்டா இருக்கா, உன்னை வச்சு
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், உன்னை உயிரோட விடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஸ்வாடத்துக்கு கீழே போட்டுதான் கிளைம் திரும்பவும் அட்டாக் பண்ண வரான். கிராஸ்ப் ஹார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனை கொன்றுதான். நீ நல்லாவே சண்டை போட்ட அப்படின்னு நம்ம ஹீரோட வாய்ஸ் கேக்குது. கிளைம் நீ கூடிய சீக்கிரமே எந்திரிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரனர் அங்க நின்றுட்டு இருக்கா. நான் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். நான் அவங்களுக்கு லாயல்ட்டியா இருக்கேன்னு சொன்னா அவங்க என்ன ஒரு டீமனா மாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நான் லார்ட் ஐன்ஸுக்கு லாயல்ட்டியா இருப்பேன். உன்னை அவங்க கிட்ட ரெசரக்ட் பண்ண சொன்னா அவங்களும் பண்ணிட்டாங்க. நீ எப்பவுமே என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னல, நீயும் உன்னோட லாயல்ட்டிய லார்ட் ஐன்ஸுக்கு கொடுக்குறியா? நீயும் என்ன மாதிரி ஒரு டீமனா மாறுவியா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரனர் கேட்கவும் அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். நம்ம 2 பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கலாம், உனக்கும் என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஆமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்படின்னா நம்ம 2 பேருமே லார்ட் ஐன்ஸ்க்கு லாயல்ட்டியா கடைசி வரையும் உங்ககிட்டயே இருந்துருவோம். நீ எனக்காக ஒரு டீமனா மாறுவதானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அவன் ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே சரி அப்படின்னு சொல்றான். சரி நீ இப்ப ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து கிளம்புறா. லேடி ஆல்பர்டோ ரொம்பவும் நன்றி அப்படின்னு அவ சொல்லவும் லார்ட் ஐன்ஸ்க்கு நீ லாயல்ட்டியா இருந்தேன்னா நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கும். கிங்டம் இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே நீ தான். சோ உன்ன நினைச்சு லார்ட் ஐன்ஸ் ஹாப்பியா தான் இருக்காரு. உன்னோட ஹார்ட் ஒர்க்கை பாராட்டி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிஃப்ட்டை உன்கிட்ட கொடுக்குறோம். இதுதான் 2வது சீட் ஆஃப் ஃபாலன் அப்படின்னு சொல்லி அவ ஒரு கியூபை கொடுக்குறா. ரொம்பவும் நன்றி, சாசரர் கிங்குக்கு நான் எப்பவுமே விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி எனக்கு செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ அங்க இருந்து கிளம்புறா. கடைசியா எனக்கு இருந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆனா அரசரே டைரக்டா இங்க வருவாருன்னு தான் நான் எதிர்பார்க்கல. என்னோட கனவு ஒரு வழியா நிறைவேறிடுச்சு. இந்த ஒரு கிங்டமை நான் காட்டி கொடுத்ததுக்காக இப்போ கிளைம் கூட நான் இட்டர்னல் ஹாப்பினஸ்ல இருப்பேன். கிளைம் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவனும் நானும் ஒன்னா சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரன்னர் வந்துட்டு இப்போ அப்படியே ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. இப்போதான் நமக்கு காமிக்கிறாங்க ரியஸ்டீஸை கண்காணிக்க சபாஸ் அந்த இடத்துல இருந்திருப்பான். அவனால சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அதை இவங்க வந்து தீர்த்ததுக்கு அப்புறமா டெமியர்ஸ் எங்கேயோ தனியாக கிளம்பி போயிருப்பான். பிரின்சஸ் ரெனர் கிட்ட தான் அவன் வந்து பேசிட்டு போயிருக்கான் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. அப்புறமா அந்த செகண்ட் பிரின்ஸ் வந்துட்டு 8 ஃபிங்கர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்க்கு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பான். எவிடன்ஸோட அந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் அந்த 8 ஃபிங்கர்ஸோட லொகேஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான். பிரின்சஸ் ரெனர் வந்துட்டு டமியர்ஸ் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கா. அதை வச்சு தான் டமியர்ஸ் வந்து 8 ஃபிங்கர்ஸ் அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கான். அண்ட் இவங்க ஃபைட் பண்ணும்போது மாஸ்க் போட்டு இருந்த ஒரு லேடி அது வேற யாரும் இல்ல, பிரின்சஸ் ரெனர் தான். ஸோ இந்த கிங்டம் ஃபாலன் ஆகிறதுக்கு காரணமே பிரின்சஸ் ரெனர் தான் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ அந்த நோபல்மன் பிலிப்ஸ் மார்கரெட்டை காமிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆல்பர்டோ கிங்டமே அழிஞ்சிடுச்சு, என் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக மெனக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும் ஆமா உனக்காக தான் இங்க வந்திருக்கேன், உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவ ஒரு பெட்டியை காமிக்கிறா. அவன் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா கூட இருந்தவங்களோட தலை அதுல இருக்கு. என்ன தைரியம் இருந்தா எங்களோட கேரேஜையே நீ அட்டாக் பண்ணிருப்ப. உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டாரு, நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அதே கஷ்டத்தை என் மகனுக்கு கொடுங்கன்னு. உங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ அவனை கொண்டுருக்க. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த நோபல்மன்லாம் இப்ப நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. ரேவன் நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்க, சோ உனக்கான ரிவார்டா நீங்க எல்லாருமே எந்தெந்த டொமைனை வச்சிருந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க. சாசரர் கிங்டமோட ஆர்மியை இதோட நிப்பாட்டிக்கிட்ட சொல்றேன், அவங்க இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த சாசரர் கிங்கை எதிர்த்தா என்ன நடக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா இந்த இடம் இதே மாதிரி அழிஞ்ச நிலைமையிலேயே 1000 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். என்ன எதிர்த்தா என்ன ஆகுங்கிறத இப்ப மத்தவங்க புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா அரசே உங்களை எதிர்த்தா என்ன ஆகுங்கிறது இப்ப மத்தவங்களுக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரேவன் சொல்றான். அப்படின்னா நான் இவ்வளவு செஞ்சது ஒர்த்து தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது அண்ட் தி எண்ட் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லி எண்டிங்ல போட்டிருக்காங்க. ஸோ மேபி ஓவர்லார்ட் 5th சீசன் தான் ஓவர்லார்டோட ஃபைனல் சீசனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோட சீசன் 4 முடிஞ்சது. சீசன் 5 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த சீசன் 4 எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.